வணக்கம். வேந்தரின் இளங்கதிர் முற்பகல் செய்திகளுக்காக ராகப்பிரியா. முதலில் தலைப்புச் செய்திகள். மத்திய அமைச்சர் நிதின் கட்கரியுடன் முதல்வர் பழனிசாமி சந்திப்பு. தமிழக நெடுஞ்சாலை திட்டங்கள் தொடர்பாக ஆலோசனை. 13வது நாளாக நெடுவாசலில் நீடிக்கும் போராட்டம். வீடுகளில் கருப்பு கொடி ஏற்றி மக்கள் எதிர்ப்பு. திமுக மாவட்ட செயலர்கள் கூட்டம். உள்ளாட்சி தேர்தல் பற்றி ஆலோசனை. நாடு முழுவதும் 10 லட்சம் வங்கி ஊழியர்கள் வேலை நிறுத்தம். வங்கி பணிகள் முடங்கியதால் வாடிக்கையாளர்கள் பாதிப்பு. மேம்பாலத்தில் இருந்து விழுந்த பேருந்து விபத்தில் 9 பேர் பலி, 25 பேர் படுகாயம். முதல்வர் பழனிசாமி மத்திய அமைச்சர் நிதின் கட்கரியை சந்தித்து தமிழக நெடுஞ்சாலை திட்டங்கள் தொடர்பாக ஆலோசனை நடத்தினார். 3 நாள் பயணமாக தில்லி சென்றுள்ள முதல்வர் பழனிசாமி பிரதமர் மோடியை நேற்று சந்தித்தார். அப்போது மத்திய அரசு உதவியுடன் தமிழகத்தில் செயல்படுத்தக்கூடிய திட்டங்களுக்கு நிதியுதவி, வறட்சி நிவாரணம், தமிழக மீனவர்கள் பிரச்சினை உள்ளிட்டவை தொடர்பான கோரிக்கை மனுவை அளித்தார். இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களுடன் பேசிய முதல்வர் பழனிசாமி நீட் தேர்வுக்கு விலக்கு கோரும் சட்ட முன்வரைவிற்கு குடியரசுத் தலைவர் ஒப்புதல் அளிக்க மத்திய அரசு ஒத்துழைப்பு அளிக்க வேண்டும் என வலியுறுத்தியதாக தெரிவித்தார். மேலும் நெடுவாசல் உள்ளிட்ட பகுதிகளில் விவசாயிகளை கலந்து ஆலோசிக்காமலும் மாநில அரசின் ஒப்புதல் இன்றியும் ஹைட்ரோ கார்பன் திட்டத்தை மேற்கொள்ள வேண்டாம் என பிரதமரை கேட்டுக் கொண்டதாகவும் முதல்வர் கூறினார். காவிரி டெல்டா பகுதியில் நிலத்தில் இருந்து மீத்தேன் எடுக்கும் திட்டத்தால் விவசாயிகள் நலன் எவ்விதத்திலும் பாதிக்கப்படக்கூடாது என்ற நோக்கத்தில் அத்திட்டத்தினை கைவிடுமாறு மாண்புமிகு இதயம் புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் ஏற்கனவே மத்திய அரசை வலியுறுத்தி வந்தார்கள். தற்போது நெடுவாசலில் சம்பந்தப்பட்ட விவசாய பெருமக்களை கலந்து ஆலோசிக்காமலும் மாநில அரசின் ஒப்புதல் இன்றியும் ஹைட்ரோ கார்பன் திட்ட பணிகளை மேற்கொள்ள வேண்டாம் என மாண்பு பாரத முறை கேட்டுக் கொண்டுள்ளது. சற்று முன்பு மத்திய அமைச்சர் நிதின் கட்கரியை சந்தித்த முதல்வர் பழனிசாமி தமிழக நெடுஞ்சாலை திட்டங்கள் தொடர்பாக ஆலோசனை மேற்கொண்டார். மத்திய இணையமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன், தலைமைச் செயலர் கிரிஜா வைத்தியநாதன் ஆகியோரும் இந்த சந்திப்பின் போது உடனிருந்தனர். இதனையடுத்து மத்திய அமைச்சர்கள் வெங்கையா நாயுடு, ரவிசங்கர் பிரசாத், பியூஷ் கோயல் ஆகியோரையும் முதல்வர் பழனிசாமி இன்று சந்திக்கிறார். தமிழக உள்ளாட்சி தேர்தல் தொடர்பாக திமுக மாவட்ட செயலர்கள் கூட்டத்தில் ஆலோசனை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. திமுக செயல் தலைவரும் பேரவை எதிர்க்கட்சித் தலைவருமான மு.க.ஸ்டாலின் தலைமையில் சென்னை அறிவாலயத்தில் இந்த கூட்டம் நடைபெற்று வருகிறது. கட்சியின் முதன்மை செயலர் துரைமுருகன், துணை பொதுச் செயலர்கள் வி.பி. துரைசாமி, ஐ. பெரியசாமி, சுப்புலட்சுமி ஜெகதீசன் உள்ளிட்டோரும் மாவட்ட செயலர்களும் பங்கேற்றுள்ளனர். நம்பிக்கை வாக்கெடுப்பு தொடர்பாக குடியரசுத் தலைவரிடமும் ஆளுநரிடமும் அளிக்கப்பட்டுள்ள மனு மீதான அடுத்த கட்ட நடவடிக்கை தொடர்பாக ஆலோசனை மேற்கொள்ளப்பட்டுள்ளது. இது தவிர உள்ளாட்சி தேர்தல் தொடர்பாகவும் இந்த கூட்டத்தில் விவாதிக்கப்படுகிறது. புதுக்கோட்டை மாவட்டம் நெடுவாசல் உள்ளிட்ட பகுதிகளில் இயற்கை எரிவாயு எடுக்கும் திட்டத்திற்கு விவசாயிகளும் மக்களும் கடும் எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றனர். 13வது நாளாக அவர்கள் பல்வேறு கட்ட போராட்டங்களை மேற்கொண்டுள்ளனர். தங்களுடைய வீடுகளில் இன்று கருப்பு கொடி ஏற்றி எதிர்ப்பை வெளிப்படுத்தி வருகின்றனர். இது தொடர்பாக நமது செய்தியாளர் முத்து பழம்பதி தரும் விரிவான தகவல்களை கேட்கலாம். புதுக்கோட்டை மாவட்டம் நெடுவாசல் கிராமத்தில் இயற்கை எரிவாயு எடுப்பதற்கு மத்திய அரசு கடந்த 15ஆம் தேதி ஒப்புதல் அளித்தது. இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து அக்கிராம மக்கள் பல்வேறு போராட்டங்களில் ஈடுபட்டு வருகின்றனர். நேற்று நெடுவாசலில் நடந்த ஆலோசனை கூட்டத்தில் அப்பகுதியைச் சேர்ந்த 72 கிராம மக்கள் கலந்து கொண்டு நெடுவாசல் கிராம மக்களுக்கு ஆதரவு தெரிவித்துள்ளனர். மேலும் மக்கள் தங்கள் வீடுகளில் கருப்பு கொடி ஏற்றி மத்திய அரசுக்கு தங்கள் எதிர்ப்பை வெளிப்படுத்தி வருகின்றனர். இந்நிலையில் வானங்காடு கிராமத்தில் அமைக்கப்பட்ட ஆழ்துணை கிணற்றில் இருந்து இன்று காலை தீப்பற்றி எரிய தொடங்கியது. இதனை கண்டு அப்போது விவசாயிகள் மற்றும் பொதுமக்கள் நீர்மூழ்கி மோட்டார் தண்ணீரை கொண்டு அந்த அணைத்துள்ளனர். ONGC நிறுவன அதிகாரிகள்
இந்த இடத்திற்கு வந்து இந்த சம்பந்தப்பட்ட குழியை மூடும் வரையில் தாங்கள் போராட்டம் தொடரும் என்று வானக்காடு கிராம பொதுமக்கள் தெரிவித்துள்ளனர். நெருப்பு லைட்டானபடி எரிஞ்சுக்கிட்டு இருந்துச்சு. காற்று அதிகமாக வந்ததுனால அப்புறம் ஃபயர் ஓவர் எரிய ஆரம்பிச்சிருச்சு. அதுக்கப்புறம் ஊர் பொதுமக்கள்லாம் கூடி நெருப்பை அணைச்சிருக்கான். இது வந்து இந்த மாதிரி இருக்கிறதுனால வந்து இப்போ எந்த ஒரு பாதுகாப்புமே இல்லாமல் இருக்கிறதுனால எங்களுக்கு பயமாக தான் இருக்குது. தோட்டத்துக்கார பையங்கள் ஃபோன் பண்ணுறான், இந்த மாதிரி நெருப்பு பிடிச்சி எரிஞ்சிச்சுன்னு. அப்புறம் ஊர் பொதுமக்கள் அப்படியே வந்து பக்கத்தில் தண்ணி இருந்ததுனால இதை அணைச்சிட்டோம். இதை அணைக்கலன்னா என் கதி என்ன ஆகுறது? எங்கள் விவசாய தோட்டம்லாம் எரிஞ்சிடும். இப்படியே போய்க்குந்தா எங்கள் கதி என்ன ஆகிரும்? விவசாயம் பாதிக்கப்பட்டு நாங்கள் விவசாயத்தை நம்பியே வாழ்றாளுங்க. விவசாயம் பண்ணால் நாங்களாம் ஒன்றும் பெரிய இது கிடையாது. விவசாயம் ஏதாவது ஆகி போச்சுன்னா வேற வாழ்வதற்கு ஒரு வழியே கிடையாது. இதில் உடனே லாக் பண்ணுறதுக்கு சம்மந்தப்பட்ட எங்களுக்கு உடனே நடவடிக்கை எடுக்கணும். ஏகப்பட்ட தடவை பாதிக்கப்பட்டு சம்பந்தப்பட்ட ஓஎன்ஜிசி அதிகாரிகள்கிட்ட சொல்லிட்டான், அதை வந்து லாக் பண்ணுங்க, ஆயில் கேஸ் லீக் ஆகுது, எங்களுக்கு பிரச்சனையா இருக்குன்னு சொல்லி ஃபயர் ஆகுதுன்னு சொன்னால் இதுவரை எந்த நடவடிக்கையும் எடுக்கல. இன்னைக்கு காலையில் 8-9 மணிக்கு தோட்டத்துக்காரர் வந்து பார்க்கும்போது ஆட்டோமேட்டிக்காகவே ஃபயர் ஆயிடுச்சு. நான் கிராமத்தில் எல்லாரும் உடையாந்து வந்து எல்லாரும் சேர்ந்து அந்த ஃபயரை ஆஃப் பண்ணியிருக்கோம். எங்களுக்கு இன்னைக்கு உடனே இனி அவங்க எடுக்கிறாங்களே எடுக்கல, அந்த ஆயில இருந்து வெளியில வராம லாக் பண்ணி கொடுங்க. அந்த போரை 3 வருஷம் போட்டு அந்த போரை அடைக்காம அப்படியே விட்டுட்டு போயிட்டாங்க. அது அப்படியே இருந்து இப்போ கேஸ் ஆகி அது அப்படியே கொதிச்சு வெளியில் வந்து அந்த பள்ளம் தூராமல் அப்படியே கிடக்கிறதுனால 18 அடி பள்ளம் அது சுற்றி விவசாயம். அது இல்லாமல் இந்த ஏரியாவில் இந்த தோட்டத்துக்காரே கேன்சர் இறந்து போயிட்டாரு. இந்த ஏரியாவில் 7 பேர் இப்போ ஒரு வருஷமா கேன்சர் இறந்துருக்காங்க. இந்த வானகநாடில் இந்த வானகநாடு ஹாஸ்பிட்டலில் இந்த லிஸ்ட் இருக்கு. 22 வருஷமா குழி மூடாமலே கிடக்குங்க. மூடாமே கிடந்து ஆடு மாடு இதெல்லாம் போய் விழுந்து சாகுது. இப்போ நெருப்பு பிடிச்சி எரியுது. அதெல்லாம் இது கட்டாயம் மூடணுங்க. மூடாட்டி எங்களுக்கு பிரச்சனை, ஒரு ஆபத்து. இந்நிலையில் இன்று மக்கள் நல கூட்ட இயக்கத்தின் தலைவர்கள் மற்றும் மதிமுக பொதுச்செயலாளர் வைகோ உள்ளிட்டோர் நெடுவாசல் கிராமத்திற்கு வருகை தர உள்ளனர். வேந்தர் செய்திகளுக்காக புதுக்கோட்டையிலிருந்து சுபமுத்து பழம்பதி. முன்னாள் முதல்வர் பன்னீர்செல்வம் ஆதரவு எம்பிக்கள் இன்று மதியம் குடியரசுத் தலைவரை சந்தித்து ஜெயலலிதா மரணம் தொடர்பாக விசாரணை நடத்த உத்தரவிடக் கோரி மனு அளிக்க உள்ளனர். அதிமுக பொதுச்செயலர் சசிகலா தம்மை வற்புறுத்தி முதல்வர் பதவியிலிருந்து விலகச் செய்ததாக முன்னாள் முதல்வர் பன்னீர்செல்வம் பகிரங்கமாக குற்றம் சாட்டியிருந்தார். இதனையடுத்து அவரை கட்சியிலிருந்து நீக்குவதாக சசிகலா அறிவித்தார். ஆனால் பன்னீர்செல்வம் தரப்பில் சசிகலாவை அதிமுகவிலிருந்து நீக்குவதாக அறிவிக்கப்பட்டது. இதனிடையே அதிமுகவைச் சேர்ந்த 12 எம்பிக்களும் 10 எம்எல்ஏக்களும் பன்னீர்செல்வத்திற்கு ஆதரவு தெரிவித்தனர். இதனையடுத்து பன்னீர்செல்வம் ஆதரவு எம்பிக்கள் 12 பேர் மைத்ரேயன் தலைமையில் குடியரசுத் தலைவர் பிரணாப் முகர்ஜியை இன்று மதியம் சந்திக்கின்றனர். முன்னாள் முதல்வர் ஜெயலலிதாவின் மரணம் குறித்து சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட வேண்டும் என அவர்கள் கோரிக்கை விடுக்க உள்ளனர். அதிமுக பொதுச்செயலர் பதவி தொடர்பாக தேர்தல் ஆணையம் அனுப்பியுள்ள நோட்டீஸ் பற்றி அமைச்சர்களுடன் சசிகலா ஆலோசனை மேற்கொள்கிறார். அதிமுக பொதுச்செயலர் சசிகலா பதவியேற்றது தொடர்பாக முன்னாள் முதல்வர் பன்னீர்செல்வம் தரப்பினர் தேர்தல் ஆணையத்தில் புகார் தெரிவித்திருந்தனர். இது தொடர்பாக விளக்கம் கேட்டு தேர்தல் ஆணையம் சசிகலாவிற்கு நோட்டீஸ் அனுப்பியிருந்தது. இதற்கு பதிலளிக்க இன்று கடைசி நாள். இதனையடுத்து அமைச்சர்கள் செங்கோட்டையன், காமராஜ், திண்டுக்கல் ஸ்ரீனிவாசன் ஆகியோர் பெங்களூருவுக்கு இன்று புறப்பட்டுச் சென்றனர். தேர்தல் ஆணையத்தின் நோட்டீஸுக்கு பதில் அனுப்புவது தொடர்பாக அவர்களுடன் சசிகலா ஆலோசனை மேற்கொள்கிறார். தமிழக உள்ளாட்சித் தேர்தல் தொடர்பான வழக்கில் திமுக சார்பில் உச்சநீதிமன்றத்தில் கேவியட் மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. உள்ளாட்சித் தேர்தலை வரும் மே மாதம் 14ஆம் தேதிக்குள் நடத்தி முடிக்க வேண்டும் என தமிழக தேர்தல் ஆணையத்திற்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இதனிடையே திமுக அமைப்பு செயலர் RS பாரதி சார்பில் உச்சநீதிமன்றத்தில் கேவியட் மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. உள்ளாட்சித் தேர்தல் தொடர்பான சென்னை உயர்நீதிமன்ற உத்தரவை எதிர்த்து தமிழக தேர்தல் ஆணையமோ அல்லது தமிழக அரசோ மேல்முறையீடு செய்தால் தங்களுடைய தரப்பு வாதத்தை கேட்காமல் உத்தரவு பிறப்பிக்கக்கூடாது என கோரப்பட்டுள்ளது. ஆந்திர மாநிலம் கிருஷ்ணா மாவட்டம் ஸ்ரீகாகுளம் பகுதியில் மேம்பாலத்திலிருந்து ஆற்றுக்குள் பேருந்து கவிழ்ந்த விபத்தில் 9 பேர் பலியாகினர். 25 பேர் படுகாயங்களுடன் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். ஸ்ரீகாகுளம் பகுதியில் மேம்பாலத்தில் சென்று கொண்டிருந்த பேருந்து ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்து பாலத்திலிருந்து ஆற்றுக்குள் கவிழ்ந்தது. 2 மேம்பாலங்களுக்கு இடையே விழுந்து விபத்துக்குள்ளான பேருந்தில் பயணம் செய்த 9 பேர் பலியாகினர். 25 பேர் படுகாயங்களுடன் மீட்கப்பட்டு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர். அவர்களில் சிலரது நிலைமை கவலைக்கிடமாக இருப்பதால் பலி எண்ணிக்கை மேலும் அதிகரிக்கும் என அஞ்சப்படுகிறது. விபத்து நடந்த பகுதியில் மீட்புப் பணிகள் நடைபெற்று வருகின்றன. மதுக்கடைகளை மூடும் எண்ணம் அரசுக்கு இல்லை. மதிமுக பொதுச்செயலர் வைகோ குற்றச்சாட்டு. விவரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு.
செய்திகள் தொடர்கின்றன. நாடு முழுவதும் இன்று வங்கி ஊழியர்கள் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டு இருப்பதால் பணப்பரிமாற்றம் பெருமளவில் பாதிக்கப்படும் சூழல் ஏற்பட்டுள்ளது. பணமில்லா பரிமாற்றத்தை கட்டாயப்படுத்தக்கூடாது என்பன உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி பொதுத்துறை வங்கிகளைச் சேர்ந்த 27 ஊழியர்கள் சங்கங்கள் இன்று வேலைநிறுத்த போராட்டத்தில் இறங்கியுள்ளன. நாடு முழுவதும் நடைபெறும் இந்த வேலைநிறுத்தத்தில் ஏறத்தாழ 10 லட்சம் ஊழியர்கள் வரை பங்கேற்றுள்ளனர். 10,000 வங்கி கிளைகள் மூடியுள்ளன. வங்கிகள் வேலை நிறுத்தத்தால் இன்று 70% வங்கிப் பணிகள் பாதிக்கப்பட்டு பணப்பரிமாற்றம் முடங்கும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. மதுக்கடைகளை மூடும் எண்ணம் தமிழக அரசுக்கு இல்லை என மதிமுக பொதுச்செயலர் வைகோ குற்றம் சாட்டியுள்ளார். மதுரையில் செய்தியாளர்களுடன் பேசிய அவர், கலிங்கப்பட்டியில் உள்ள அரசு மதுக்கடையை மூட வேண்டும் என்ற உயர்நீதிமன்ற தீர்ப்பை எதிர்த்து தமிழக அரசு மேல்முறையீடு செய்ததை உச்சநீதிமன்றம் தள்ளுபடி செய்துள்ளதாக தெரிவித்தார். 500 கடைகளை மூடுகிறோம், 1000 கடைகளை மூடுகிறோம் என கூறும் அதிமுக அரசுக்கு மதுக்கடைகளை மூடும் எண்ணம் இல்லை என்றும் அவர் கூறினார். தமிழகத்தில் மதுக்கடைகளை முற்றிலும் மூடும் வரை தங்களுடைய போராட்டம் தொடரும் என்றும் வைகோ குறிப்பிட்டார். நாங்கள் கடையை மூடுவது என்று முடிவெடுத்து தீர்மானம் போட்டு மூடினால் அதை அரசாங்கம் தடுக்க முடியாது. மக்கள் சக்திக்கு முன்னால் மண்டியிட்டுத்தான் தீர வேண்டும் என்பதனால் அந்த மக்கள் சக்தி அன்றைக்கு தொடர்ந்து இது எங்களுக்கு பெரிய நம்பிக்கை தந்திருப்பதால் இந்த கோடை விடுமுறைக்கு பிறகு மீண்டும் மாணவர்களை திரட்டி மாணவர் மரத்தான் தமிழ்நாடு பூரா நடத்துவோம். நடிகர் தனுஷை தங்களது மகன் என மேலூர் தம்பதி உரிமை கோரிய வழக்கில் மதுரை உயர்நீதிமன்ற கிளையில் தனுஷ் நேரில் ஆஜரானார். மதுரை மாவட்டம் மேலூரைச் சேர்ந்த கதிரேசன் தம்பதியினர் நடிகர் தனுஷை தங்களது மகன் என உரிமை கோரி பராமரிப்பு தொகை வழங்க வேண்டுகோள் விடுத்தனர். இது தொடர்பாக மேலூர் நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்ததை அடுத்து தனுஷ் நேரில் ஆஜராக உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது. இதனை எதிர்த்து தனுஷ் சார்பில் சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் மனு தாக்கல் செய்யப்பட்டது. அதனை விசாரித்த நீதிபதிகள் அங்கு அடையாளங்களை சரிபார்க்க நேரில் ஆஜராகுமாறு உத்தரவிட்டனர். அதனையடுத்து மதுரை உயர்நீதிமன்ற கிளையில் இன்று தனுஷ் நேரில் ஆஜரானார். அவரது அங்கு அடையாளங்களை சரிபார்க்க உத்தரவிட்ட நீதிபதிகள் வழக்கின் அடுத்த விசாரணையை வரும் வியாழக்கிழமைக்கு ஒத்திவைத்தனர். தருமபுரி மாவட்டம் சித்தேரி மலை கிராமத்தில் வாழும் மக்களுக்கு அடிப்படை வசதிகள், வேலை வாய்ப்புகளை அரசு ஏற்படுத்தி தர வேண்டும் என சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். தருமபுரி மாவட்டத்தில் உள்ள மலை கிராமம் சித்தேரி. இக்கிராமத்தில் வாழும் மலைவாழ் மக்கள் போதிய வேலை வாய்ப்புகள் இல்லாததால் அண்டை மாநிலங்களான கர்நாடகம், கேரளத்திற்கு வேலை தேடி செல்கின்றனர். 2 ஆண்டுகளுக்கு முன்பு சித்தேரி மலைவாழ் மக்கள் 7 பேர் ஆந்திர வனப்பகுதியில் செம்மரம் வெட்டியதாக கூறி ஆந்திர காவல்துறையினரால் சுட்டுக் கொல்லப்பட்டனர். இதனையடுத்து தமிழக அரசு இப்பகுதி மக்களுக்கு வேலை வாய்ப்புகள் ஏற்படுத்தி தருவதாக உறுதியளித்த நிலையிலும் அந்த வாக்குறுதி இன்னும் நிறைவேற்றப்படவில்லை. இந்நிலையில் சித்தேரி பகுதியில் தமிழக அரசு உடனடியாக வேலை வாய்ப்புடன் சாலை வசதி உள்ளிட்ட அடிப்படை வசதிகளை செய்து தர வேண்டும் என சமூக ஆர்வலர்களும் பகுதி மக்களும் கோரிக்கை விடுத்துள்ளனர். இங்கு இருக்கின்ற இவர்களுடைய அறியாமையை, இவர்களுடைய வேலைவாய்ப்பின்மையை பயன்படுத்தி ஏமாற்றி வேலை வாங்கி கொடுப்பதாக ஏமாற்றி நிறைய மோசடி செய்வதாக எங்களுக்கு தகவல்கள் கிடைக்கிறது. அரசு தலையீடு செய்து அந்தந்த பகுதியிலேயே அவர்களுக்கான வாழ்வாதாரத்தை உருவாக்கக்கூடிய அளவிற்கான தொழிற்பயிற்சியும் வேலைவாய்ப்பும் உருவாக்கி கொடுக்க வேண்டும். செம்மர கடத்தல் நிறைய பேர், ஏகப்பட்ட பேர், ஒரு 7 பேர் செத்துருக்காங்க. அப்போ அதிகாரியோட இப்போ யாரும் வர்றதில்ல. அதோட சரி, மலைவாழ் மக்கள்ன்ற நிறைய ஏகப்பட்ட பேர் இருக்காங்க. படித்த இளைஞர்களுக்காக ஏதாவது சிறு தொழில், கடுக்கா விளையுது, சாமை, உடம்புக்கு நல்ல உணவு தானியங்கள் எல்லாம் ஏகப்பட்டதை விளையுது. அங்கே இந்தமாரி எதனா சிறு தொழில் எதனா செஞ்சு கொடுத்தாங்கன்னா எங்கள் பக்கத்துலேயே தொழிற்சாலை அமைச்சு அந்தமாரி பணம் கொடுத்து ஏமாற தேவையில்லை. சித்தேரி மலையில் 64 கிராமம் இருக்குங்க சார். 64 கிராமத்துலேயும் படித்த இளைஞர் அதிகமாக இருக்காங்க சார். ஆனால் வேலை வாங்கி தரேன்ட்டு வேலை வசதி எதுவும் இல்லாததுனால வேலை வாங்கி தரேன்ட்டு ஆந்திரா அங்கே கூப்பிட்டு போய் செம்மர வெட்ட வச்சு ரொம்ப பேர் ஜெயிலில் இருக்காங்க சார். மறுபடியும் அதே மாதிரி நடந்துட்டு இருக்கு சார். அதனால் அதிகாரிங்க எல்லாம் வந்தாங்க சார். எந்த ஒரு நடவடிக்கையும் இல்லைங்க சார். வேலைவாய்ப்பு செஞ்சு தரேன்னு சொன்னாங்க சார். சாலை வசதி எதுவுமே இதுவரையும் இல்லைங்க சார். நீலகிரி மாவட்ட வனப்பகுதிகளில் நிலவும் கடும் வறட்சியிலிருந்து வனவிலங்குகளை பாதுகாக்க தாது உப்பு கொட்டும் பணியினை வனத்துறையினர் மேற்கொண்டுள்ளனர்.
நீலகிரி மாவட்டம் முதுமலையில் ஏற்பட்டுள்ள கடும் வறட்சி காரணமாக மரம் செடிகள் காய்ந்தும் நீர்நிலைகள் வறண்டும் காட்சியளிக்கின்றன. உணவு பற்றாக்குறை காரணமாக மாசடைந்த தண்ணீரை பருகுவதால் காட்டுயிர்கள் தொற்றுநோய் ஏற்பட்டு உயிரிழக்கின்றன. இதனை தடுத்து காட்டுயிர்களுக்கு நோய் எதிர்ப்பு சக்தியை உருவாக்க வனப்பகுதிகளில் உள்ள தண்ணீர் தொட்டிகளின் அருகே தாது உப்புகளை கொட்டும் பணியினை வனத்துறை அலுவலர்கள் மேற்கொண்டுள்ளனர். தேனி மாவட்டத்தில் வறட்சி பாதிப்பால் தென்னை மரங்களின் காய்ப்புத்தன்மை குறைந்தும் மரங்கள் காய்ந்து அழிந்தும் வருவதால் இழப்பீடு வழங்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். தேனி மாவட்டத்தில் வாழை, தென்னை, நெல், கரும்பு மற்றும் காய்கறி பயிர்கள் விவசாயம் செய்யப்படுகிறது. தமிழகத்தில் தென்னை விவசாயத்தில் தேனி மாவட்டம் 2வது இடம் வகிக்கிறது. சுமார் 1,00,000 ஏக்கர் பரப்பளவிற்கு தென்னை விவசாயம் நடைபெற்று வந்த நிலையில் கேரளா வாடல் நோய் பாதிப்பால் 46,500 ஏக்கரில் மட்டுமே தென்னை விவசாயம் நடைபெற்று வருகிறது. தென்னை விவசாயம் தண்ணி ரொம்ப கம்மியாக இருக்கிறதுனால மரம்லாம் ரொம்ப பாதிச்சிருச்சு. மரம் ரொம்ப காஞ்சு போய் இதாயிருச்சு. போர் போட்டும் எங்களுக்கு தண்ணி இல்லை. மரத்தை எங்களுக்கு நல்லா இது பண்ணுறதுக்கு மானியம் ஏதாவது பண்ணணும். எங்களுக்கு மரத்தை அறுத்து செஞ்சு காஞ்சு போனதை விற்கவும் முடியாது, செய்ய முடியாது. அரசுதே இதுக்கு தகுந்த நடவடிக்கை எடுத்து எங்களுக்கு நல்ல ஒரு உதவி செய்யணும். கடந்த 2 ஆண்டுகளாக தேனி மாவட்டத்தில் பருவமழை பொய்த்து போனதால் மரங்கள் காய்ப்புத்தன்மை இழந்தும் மரங்கள் காய்ந்தும் வருவதால் விவசாயிகள் பெரும் பாதிப்புக்கு உள்ளாகியுள்ளனர். தற்போது பருவமழை பெய்யாதனாலும் கிணத்துகளில் நீர் இல்லாதனாலும் போரில் தண்ணி வற்றி போயிட்டதுனாலும் இந்த மாவட்டத்தில் இருக்கிற தென்னை 90% தென்னை மரங்கள் மிகுந்த பாதிப்புக்குள்ளாயிருக்கு. நீண்ட கால திட்டமாக நில செறிவூட்டல் திட்டத்தை இந்த பகுதியில் செயல்படுத்தி விவசாயிகளுடைய வாழ்வாதாரத்தை மேம்படுத்த வேண்டும். கிணறுகள் வற்றியும் ஆழ்துளை கிணறுகளில் தண்ணீர் இல்லாத நிலையும் காணப்படுவதால் பாதிக்கப்பட்ட விவசாயிகள் காய்ந்த தென்னை மரங்களை வெட்டி அகற்றவும் வழிவகையின்றி தவிக்கின்றனர். பட்டுப்போன மரத்தை பிடுங்கி வெளியேற்றணும்னாலே ஒரு மரத்துக்கு 1200 ரூபா செலவு வருங்க. 4 ஏக்கர்ல 400 மரத்தை பிடுங்கி போடணும்னாலே எங்களுக்கு ஒரு 4,5 லட்சத்திலிருந்து 5 லட்சம் ரூபா செலவு வருங்க. அதனால நாங்கள் இந்த 2 வருஷமா தென்னையில வருமானம் இல்லாம வேற விவசாயத்துக்கும் போக முடியாம அல்லல்பட்டு கிடக்குங்க. வறட்சி பாதித்த பகுதிகளை ஆய்வு செய்ய வந்த அரசு அலுவலர்கள் தென்னை பாதித்த பகுதிகளில் ஆய்வு செய்யவில்லை என்று விவசாயிகள் புகார் தெரிவிக்கின்றனர். தென்னை விவசாயத்தின் நிலையை உடனடியாக ஆய்வு செய்து பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு போதிய இழப்பீடு வழங்க மத்திய மாநில அரசுகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் விவசாயிகள் தெரிவித்துள்ளனர். 4 வருஷம் தண்ணி சரியான தண்ணி இல்லை, மரம் பூரா பட்டு போச்சு. இப்போ வருமானமே இல்லாமல் நாங்கள் ரொம்ப கஷ்டப்படுறோம். கடனை வாங்கி போர் போட்டோம். இப்போ எல்லா விவசாயம் கடன் வாங்கி போகிறோம். போரில் தண்ணியும் இல்லை. ரொம்ப விவசாயம் இப்போ பிள்ளையெல்லாம் படிக்க வைக்க முடியாமல் கஷ்டப்பட்டு ரொம்ப வறுமை வாழ்கிறோம். வீட்டின் மீது விழுந்து விபத்துக்குள்ளான விமானம். காணாமல் போன 4 பேரை தேடும் பணி முனைப்பு. விவரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு. செய்திகள் தொடர்கின்றன. இனி அயலகச் செய்திகள். அமெரிக்காவின் கலிபோர்னியா மாகாணத்தில் குடியிருப்பு பகுதியில் விபத்துக்குள்ளான விமானம் வீடு ஒன்றின் மீது மோதியதில் ஒருவர் காயமடைந்தார். 4 பேரை காணவில்லை. கலிபோர்னியாவின் ரிவர்சைட் பகுதியில் உள்ள விமான நிலையத்திலிருந்து புறப்பட்ட சிறிய ரக விமானம் ஒன்று விமான நிலையம் அருகே உள்ள குடியிருப்பு பகுதிக்குள் விழுந்து விபத்துக்குள்ளானது. வீடு ஒன்றின் மீது விமானம் விழுந்ததை அடுத்து அப்பகுதியில் தீ விபத்து ஏற்பட்டது. அதனையடுத்து தீயணைப்பு வாகனங்களில் வந்த வீரர்கள் தீயை அணைக்கும் பணியில் ஈடுபட்டனர். பெரும் புகைமூட்டம் கிளம்பியுள்ள நிலையில் காயமடைந்த ஒருவர் மீட்கப்பட்டு சிகிச்சைக்கு அனுமதிக்கப்பட்டார். வீட்டில் இருந்தோர் உள்பட மேலும் 4 காணவில்லை. அவர்களை தேடும் பணி முனைப்புடன் நடைபெற்று வருகிறது. பாலஸ்தீனத்தின் காசா பகுதியில் இஸ்ரேல் விமானம் குண்டு வீசி தாக்குதல் நடத்தியதில் 4 பாலஸ்தீனியர்கள் காயமடைந்தனர்.
இஸ்ரேலின் ஆக்கிரமிப்பில் உள்ள காசா பகுதியில் ஹமாஸ் அமைப்பு செயல்பட்டு வருகிறது. அந்த அமைப்பைச் சேர்ந்தவர்கள் இஸ்ரேல் மீது ஏவுகணை தாக்குதல் நடத்தினர். அதற்கு பதிலடியாக காசா பகுதியில் 4 இடங்கள் மீது இஸ்ரேல் விமானம் குண்டு வீசி தாக்குதல் நடத்தியது. இதில் காசா பகுதியைச் சேர்ந்த 4 பேர் காயமடைந்தனர். இந்த தாக்குதலுக்கு ஹமாஸ் அமைப்பு கடும் கண்டனம் தெரிவித்துள்ளது. பெரு நாட்டில் ஆற்று வெள்ளத்தில் அடித்துச் செல்லப்பட்ட பேருந்து கவிழ்ந்த நிலையில் அதிலிருந்த பயணிகள் காப்பாற்றப்பட்டனர். தென் அமெரிக்க நாடான பெருவின் ஆண்டஸ் மலைப்பகுதியில் கடந்த பல மாதங்களாக பலத்த மழை பெய்து வருகிறது. ஆறுகளில் வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடுகிறது. இந்நிலையில் பியூரா நகரிலிருந்து சென்ற பயணிகள் பேருந்து செகோ நதியை கடக்க முயன்ற போது வெள்ளத்தில் இழுத்துச் செல்லப்பட்டு ஆற்றுக்குள் கவிழ்ந்தது. கரையின் இருபுறமும் காத்திருந்த மக்கள் ஓடோடி சென்று பேருந்து ஜன்னல்கள் வழியாக பயணிகளை அரும்பாடுபட்டு மீட்டனர். பெரு நாட்டின் 24 மாகாணங்கள் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டுள்ளன. இதுவரை 25 பேர் வெள்ளத்திற்கு பலியாகியுள்ளனர். 2.5 லட்சம் பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர். கடந்த 23ஆம் தேதி ரியோ சாண்டா ஆற்றில் லாரி ஒன்று கவிழ்ந்ததில் 2 பேர் பலியானது குறிப்பிடத்தக்கது. இந்திய கிரிக்கெட் அணி தலைவர் விராட் கோலி மிக சிறந்த சாதனையாளர் என்று பிரபல கிரிக்கெட் வீரர் பிரையன் லாரா பாராட்டு தெரிவித்துள்ளார். இந்திய கிரிக்கெட் சாதனையாளர் சச்சின் டெண்டுல்கரை போன்றே கோலியும் சிறப்பான சாதனைகளை படைத்து வருவதாக பிரையன் லாரா தெரிவித்துள்ளார். அணித் தலைவர் பொறுப்பில் ஏற்படும் அழுத்தங்களை அவர் சிறப்பாக கையாள்வதாக குறிப்பிட்டுள்ள லாரா, அனைத்து வகை கிரிக்கெட் போட்டிகளிலும் கோலியின் செயல்பாடு சிறந்து விளங்குவதாக தெரிவித்துள்ளார். குறிப்பாக 20 ஓவர் கிரிக்கெட் போட்டிகளில் விராட் கோலியின் திறன் சிறப்பாக வெளிப்பட்டு வருவதாகவும் லாரா குறிப்பிட்டுள்ளார். ஸ்பெயினில் நடைபெற்று வரும் லா லீகா கால்பந்து தொடரில் பார்சிலோனா அணி 2-1 என்ற கோல் கணக்கில் அட்லெட்டிகோ மேட்ரிட் அணியை வீழ்த்தியது. ஸ்பெயின் நாட்டில் ஆரகன்ஸ் வேலா நகரத்தில் உள்ள விசெந்தே கால்தெரான் திடலில் இப்போட்டி நடைபெற்றது. ஆட்டத்தின் முதல் பாதியில் இரு அணிகளும் கோல் அடிக்க தவறின. இரண்டாம் பாதியில் பார்சிலோனா அணியின் லூயிஸ் சுவாரஸ் கடத்தி தந்த பந்தை ரஃபீனா கோலாக மாற்றினார். எனினும் 70வது நிமிடத்தில் அட்லெட்டிகோ அணியின் டியாகோ கார்டின் ஒரு கோல் அடித்து சமன் செய்தார். பரபரப்பாக சென்ற இந்த ஆட்டத்தில் ஆட்டம் முடிய 4 நிமிடங்கள் இருந்தபோது பார்சிலோனா அணியின் நட்சத்திர வீரர் லயோனல் மெஸ்ஸி வெற்றி கோலை அடித்து அசத்தினார். இதன் மூலம் 2-1 என்ற கோல் கணக்கில் பார்சிலோனா அணி வெற்றி பெற்றது. இந்த வெற்றியின் மூலம் லா லீகா தொடரில் பார்சிலோனா அணி 54 புள்ளிகளுடன் 2வது இடத்தில் உள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். மத்திய அமைச்சர் நிதின் கட்கரியுடன் முதல்வர் பழனிசாமி சந்திப்பு. தமிழக நெடுஞ்சாலை திட்டங்கள் தொடர்பாக ஆலோசனை. 13வது நாளாக நெடுவாசலில் நீடிக்கும் போராட்டம். வீடுகளில் கருப்பு கொடி ஏற்றி மக்கள் எதிர்ப்பு. திமுக மாவட்ட செயலர்கள் கூட்டம். உள்ளாட்சி தேர்தல் பற்றி ஆலோசனை. நாடு முழுவதும் 10 லட்சம் வங்கி ஊழியர்கள் வேலை நிறுத்தம். வங்கி பணிகள் முடங்கியதால் வாடிக்கையாளர்கள் பாதிப்பு. மேம்பாலத்திலிருந்து விழுந்த பேருந்து விபத்தில் 9 பேர் பலி, 25 பேர் படுகாயம். இத்துடன் வேந்தரின் இளங்கதிர் முற்பகல் செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் பகல் 1:30 மணிக்கு வேந்தரின் உச்சிவேளை பகல் செய்திகளில் சந்திப்போம். வணக்கம்.